ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க அண்ட் எஸ் டபிள்யூ. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸை இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சூவிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் 2 டீத்துக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த லைனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். ஸோ நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்போ எண்டு கொடுத்தாலும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் கிளாத் மூவ் பண்ணுறது அதுவே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். நீங்கள் கிளாத்தை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும், பிடிச்சு இழுக்க வேண்டாம். புல் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சுருக்கமாக வரும். ஜஸ்ட் ஃபெதர் டச் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் கிளாத்தை எடுக்கும் போது ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் ஆச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் நீடில் கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை பேக்கில் இருக்கணும். நீடில் கீழே ப்ளேஸ் பண்ண பிறகு அண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூவிங் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் சூவிங் கிடைக்காது. ஸோ நமக்கு எப்போவுமே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எப்போவுமே ஸ்டிச்சஸை ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கர்வ் ஸ்டிச்சஸ் சேம் 2 டீத்துக்கு நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த லைனுக்கு நேராக நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அண்ட் கிளாத்தை டேர்ன் பண்ணும்போது ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் கிளாத்தை டேர்ன் பண்ணணும். நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ண பிறகு கிளாத்தை ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும். அண்ட் கர்வ் ஸ்டிச்சஸ்க்கு நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கர்வாக வரணும், அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராக்டிஸ். அண்ட் சூவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸில் எஸ், சி, டபிள்யூ இந்த லெட்டர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். உங்களுக்கு கிளாத் டேர்னிங் அண்ட் சூவிங் ஷேப்பிங் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். கிளாத் டேர்ன் பண்ணும்போது நீடில் டவுனில் இருக்கணும். அண்ட் நீடில் மேலே இருக்கும் போது கிளாத்தை டேர்ன் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பர் அந்த ஷேப்பு மிஸ் ஆகிடும், சூவிங்கோடைய ஷேப்பு மிஸ் ஆகிடும். அண்ட் கிளாத்தை ஜஸ்ட் ஹோல்ட் தான் பண்ணணும், புல் பண்ணக்கூடாது, பிடிச்சு இழுக்கக்கூடாது. இழுத்து பிடிச்சு தைக்கும் போது நமக்கு கிளாத்தில் ஸ்டிச்சஸ் சுருக்கமாக வரும். அண்ட் இந்த மாதிரி எஸ், சி பேட்டர்ன்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டபிள்யூ பேட்டர்ன்ஸ் நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது எட்ஜில் நீடில் ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் டிப் சிங்கிள் ஸ்டிச் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை ஈஸியாக டர்ன் பண்ணலாம். ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிட்ட பிறகு தான் டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க மிஷின் இண்டஸ்ட்ரியல் ஜாக் மிஷின் அண்ட் A to B. இதில் ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர் உண்டு.
அண்ட் சி பேட்டர்ன்ஸ்லையும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், ஒரு கிளாத்தில் நெக்லைன் கர்வை கட் பண்ணிக்கோங்க. அதில் ராங் சைட் அண்ட் ரைட் சைடுன்னு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுக்கு உண்டான மார்க்கிங் இது. இது ராங் சைடுக்கு உண்டான மார்க்கிங். ராங் சைட் கொண்டான மார்க்கிங்கிறது உள்பக்கம், ரைட் சைட் கொண்டான மார்க்கிங் வெளிப்பக்கம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஸ்டிச்சஸோடைய நேம் பயாஸ் சுவிங், பயாஸ் ஃபேஸிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பயாஸ் ஃபேஸிங் நமக்கு நெக்லைனை ஸ்டிச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பயாஸ் ஃபேஸிங் ஸ்டிச்சை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரைட் சைட் ஆஃப் த மெயின் மெட்டீரியலில் ரைட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிப்பை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ரிப்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம ராங் சைட் ஆஃப் த மெயின் மெட்டீரியல்லையும் நம்ம ரைட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிப்பை அப்ளை பண்ணால் நமக்கு டெக்கரேட்டிவ் பயாஸ் கிடைக்கும். அதாவது நமக்கு ரைட் சைட் ஃபேஸிங்லே வந்து உங்களுக்கு பிரிண்டடில் ஒரு 0.5 இன்ச்சுக்கு நமக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பயாஸ் கிடைக்கும். அதாவது கான்ட்ராஸ்ட் மெட்டீரியலில் நம்ம ரைட் சைட் ஃபேஸிங்கில் வேணும் அப்படின்னா நம்ம ராங் சைட் ஆஃப் தி மெயின் மெட்டீரியல் டு ரைட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணும்போது நமக்கு டெக்கரேட்டிவ் பயாஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிப்பை எப்படி எடுத்துக்கிறோம்? நான் இப்போ எடுத்துக்க போகிற ஸ்ட்ரிப் வந்து பிரிண்டட் மெட்டீரியலில் கிராஸ் பீசஸில் எடுத்துக்க போகிறேன். அண்ட் கிராஸ் பீசஸில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட் பீஸ். ஸோ நம்ம ஹரிசாண்டலாக எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே டயக்னலில் நம்ம கிளாத்தை ஸ்ட்ரெச் பண்ணும்போது நமக்கு க்ராஸாக கிடைக்கும். அதாவது ஸ்ட்ரெச்சபிள் ஏரியா தான் கிராஸ் பீஸ். நமக்கு எப்போவுமே கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக புல் பண்ணி இழுக்கும் போது ஸ்ட்ரெச்சே ஆகாது. ஸோ டயக்னலில் இருக்கும் போது தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ கர்வான ஏரியாவில் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ண போகிற ஸ்ட்ரிப்போடைய கிளாத் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தாக இருக்கணும். ஸோ எல்லா கர்வுக்குமே வந்து நம்ம ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 1.5 இன்ச் வித்துக்கு உண்டான ஸ்ட்ரிப்பை நான் சூஸ் பண்ணுறேன். லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிப்பை எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 12 இன்ச்சஸ் லென்த்துக்கு எடுத்துகிட்டு அது 1.5 இன்ச் வித்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 பீசஸாக எடுங்க. அண்ட் ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் ஸ்ட்ரிப்பை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1 more ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரிப்போடைய வித் 1.5 inches. அண்ட் நவ் ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸிங்கில் மெயின் மெட்டீரியலில் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணால் நமக்கு பயாஸ் ஃபேஸிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் வந்து 1.5 inches வித்தில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் இப்போது நமக்கு ஸ்மால் சைஸில் இருக்கிறதால நமக்கு தேவையான லென்த்துக்கு ஸோ 2 ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்திருக்கோம். இதில் ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் அப்ளை பண்ணுங்கள். ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். அண்ட் ராங் சைட் டு ராங் சைடு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ பிளெயின் சீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரைட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரிப்
ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் கிராஸ் டு கிராஸ் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேட்ச் பண்ணிங்கன்னா 1/8 அதாவது 0.25 கூட நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம். கிராஸ் டு கிராஸ் மேட்ச் பண்ணுங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஆர் ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம். க்ராஸ் என்னால் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் அப்ளை பண்ணால் உங்களால் 2 ஸ்ட்ரிப்பையும் ஒரே நேரத்தில் ஒரே ஸ்ட்ரிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு கிராஸ் டு கிராஸ் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். 2 ஸ்ட்ரிப்புமே ரைட் சைட் ஃபேஸிங்கில் இருக்குது. ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் 0.25 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். அண்ட் டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். 2 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணலாம். ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் சைஸில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிப் கிடச்சிருக்கு. அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங் தான் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இப்போது இந்த ரைட் சைட் ஆஃப் த மெயின் மெட்டீரியலில் நம்ம பயா ஸ்டிச்சஸை எப்படி அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ரைட் சைட் ஆஃப் த மெயின் மெட்டீரியலில் நம்ம கர்வ் நெக்லைனில் இந்த 1.5 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப்பு ரைட் சைட் டுகெதரில் மேட்ச் பண்ணுறோம். அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரிப் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நமக்கு இந்த பிரிண்டட் மெட்டீரியல் நமக்கு பேக் சைடில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். அண்ட் ரைட் சைட் டு ரைட் சைட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணுங்க. அண்ட் 0.5 இன்ச்சஸ் எக்ஸஸாகவே விட்டுடுங்க. ஷோல்டர் லைனில் எக்ஸஸாகவே இருக்கட்டும். அண்ட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரா எட்ஜஸ்லேருந்து 0.5 இன்ச்சஸ் வித்தில் நம்ம இந்த சீமை அப்ளை பண்ணுறோம். நீங்கள் ரா எட்ஜஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரிப் மேலே ஒரு மார்க்கிங் கூட பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரா எட்ஜஸ்லேருந்து 0.5 இன்ச்சஸ் மார்க்கிங் ஸ்ட்ரிப் மேலே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின் மெட்டீரியலோடைய ரா எட்ஜஸும் ஸ்ட்ரிப்போடைய ரா எட்ஜஸும் சேமாக அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டு ரா எட்ஜஸையும் சேமாக வைக்கிறேன். அண்ட் என்னுடைய இந்த நம்பர்ஸ் இந்த லைன் 1/4ங்கிறது தான் 0.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு உண்டான மார்க்கிங் லைன். ஸோ அந்த லைனை தாண்டாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அண்ட் ரெண்டு ரா எட்ஜஸையுமே நான் எப்படி சேமாக அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தை எப்படி டர்ன் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸ்ட்ரிப்பை எப்போவுமே பிடிச்சி இழுத்து வைக்கக்கூடாது, நமக்கு கிளாத் சுருக்கமாயிடும் அண்ட் ஸ்டிச்சிங்கும் சுருக்கமாக வரும். ஸோ ஃபெதர் டச் பண்ணுங்கள் அண்ட் கிளாத்தை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் 0.5 இன்ச்சஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ஒரு நெக்லைன் கிடைக்கும். அண்ட் ரெண்டு மெட்டீரியலுமே ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கணும். கிளாத் டர்ன் பண்ணும்போது நமக்கு நீடில் டவுனில் இருக்கணும். அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் see how is it.
0.5 inchesல நம்ம ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டிச் பண்ண இந்த பிளேசஸில் ஸ்டிச்சஸ்க்கு கிட்ட நெருக்கமாக நம்ம நாச்சஸ் அப்ளை பண்ணுறோம். அண்ட் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிடக்கூடாது. அந்த ரா எட்ஜஸை தான் நம்ம நாச்சஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக 0.5 inchesல சூவிங் ஆகியிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஸ்டிச்சஸ் கிட்ட நெருக்கமாக நம்ம நாச்சஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டிச்சஸ் கிட்ட வரைக்கும் நீங்கள் நாச்சஸ் அப்ளை பண்ணணும். பட் ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடியே நாச்சஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. நியர்பை ஸ்டிச்சஸ் நாச்சஸ் நமக்கு அப்ளை ஆகணும். ஸோ நாச்சஸ் உடைய டிஸ்டன்ஸ் 0.75 inch டிஸ்டன்ஸில் மெயினாக நமக்கு கர்வான இருக்கிற ஏரியாவில் நாச்சஸ் கம்பல்சரி கட் பண்ணணும். அந்த நாச்சஸே நீங்கள் ஒரு க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ரெச்சபிள் நீட்டாக நமக்கு நெக்லைன் ஃபினிஷிங் கிடைக்கும். நாச்சஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்டிச்சஸ் கட் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் நவ் டாப் ஸ்டிச் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். எல்லா ரா எட்ஜஸையும் ரைட் சைட்லேயே இருக்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ரிப்போடைய மெட்டீரியலும் மெயின் மெட்டீரியலுக்கும் இன்பிட்வீன் அந்த பிட்டில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மெட்டீரியல் கனெக்ட் பண்ண அந்த பிட் நடுவில் தான் நம்ம அதாவது டிச். ஸோ டாப் ஸ்டிச் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். சென்டர் இன் பிட்வீன் கேப்பில் நம்ம டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லா ரா எட்ஜஸும் ரைட் சைடில் இருக்கணும். ஸோ ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடுன்னு இருக்கக்கூடாது. நாச்சஸ் பண்ணது நமக்கு பேக் சைடில் போகாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ரைட் சைடில் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அண்ட் சென்டர் எங்கே ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு நேராக தான் நம்ம கிளாத்தை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ டாப் ஸ்டிச் இன் பிட்வீன் கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணாலே ப்ராப்பராக நமக்கு வரும். அண்ட் ஸ்பீடாக இதில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இன் பிட்வீன் கேப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் மெயின் மெட்டீரியலில் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணக்கூடாது. கிளாத்தை புல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறோம் கிளாத்தை. அண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. எஸ். அண்ட் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடுங்க. அண்ட் டாப் ஸ்டிச்சஸ் பாருங்கள் இன் பிட்வீன் கேப்பில் இருக்கணும். அந்த ஸ்ட்ரிப்போடைய எட்ஜ் பாயிண்டில் பிளேஸ் ஆகிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்
கிளாத்தோடைய ஃபோல்டிங். ஸ்ட்ரிப் வந்து ஒன் டைம் நான் அந்த ஸ்டிச்சஸ்க்கு கிட்ட நெருக்கமாக ஒரு 0.5ல ஃபோல்ட் பண்ணுறேன் அண்ட் அகெயின் 0.5. ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டல் ஸ்ட்ரிப்புமே நமக்கு ராங் சைட் ஃபேஸிங்கில் வந்துடும். ஸோ ரைட் சைட் ஃபேஸிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் மட்டும்தான் விசிபிளாக தெரியும். ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸிங் மெட்டீரியலில் நமக்கு இந்த பிரிண்டட் மெட்டீரியல் விசிபிளாக தெரியாது. இது ராங் சைட் ஃபேஸிங்கில் தான் இந்த ஃபோல்டிங்கே இருக்குது. ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் பின் பண்ணுங்கள் அண்ட் எட்ஜ் பாயிண்டில் 2 பின்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பர் ஃபோல்டிங் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் பெல் பின்னால் பின் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் சூவிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணதால் 1.5 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப் எடுத்ததால் நமக்கு ப்ராப்பராக 0.5 இன்ச்சஸ் ஆஃப் டெக்கரேட்டிவ் ஃபேஸிங் மாதிரியே நமக்கு கிடைக்கும். ராங் சைடில் இது அப்ளை ஆகிறதால நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பயாஸ் ஃபேஸிங். டபுள் ஃபோல்ட் ப்ராப்பர் ஃபோல்ட் பண்ண பிறகு பெல் பின்னால் பின் பண்ணிடுங்க. அந்த எட்ஜில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் ஒவ்வொருத்தருமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கர்வ் ஸ்டிச்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி பயாஸ் ஸ்டிச்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எப்பேற்பட்ட கார்மெண்ட்ஸையும் ஈஸியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சூவிங் ஸ்டெப்ஸே இந்த பயாஸ் தான். இந்த பயாஸை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குர்த்தா நீட் ஃபினிஷோட ப்ராப்பர் சீம் அலவன்ஸில் ப்ராப்பராக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் நீட் ஃபினிஷிங்கோட. பட் இந்த பயாஸ் சூவிங் ப்ராப்பராக நீட் ஃபினிஷோட நமக்கு வரணும். அண்ட் ராங் சைடில் பாருங்கள், இந்த பயாஸ் ஃபோல்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் சைடில் நமக்கு அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் விசிபிளாகவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம் ஆர் ஹெம்மிங்கும் அப்ளை பண்ணலாம். நான் ஆனால் ஹெம்மிங் இதில் காமிக்கல. என்னுடைய அதர் வீடியோஸில் ஹெம்மிங் எப்படி பண்ணணும், ஹிடன் ஹெம்மிங் எப்படி பண்ணணுங்கிறத கிளியர் பிக்சர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் பயாஸ்க்கு உண்டான செகண்ட் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுறேன் ராங் சைட் ஃபேஸிங்கில். அண்ட் இது ரைட் சைட் ஃபேஸிங். ரைட் சைட் ஃபேஸிங்கில் நமக்கு செகண்ட் ஸ்டிச்சஸ் வேண்டாம் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் பயாஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா மெயின் மெட்டீரியல் ரைட் சைடு ஃபேஸிங்கில் இருக்கணும். அண்ட் ரைட் சைடு ஆஃப் தி மெயின் மெட்டீரியலுக்கு மேலே நம்ம ரைட் சைடு ஆஃப் த ஸ்ட்ரிப்பை அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச் பண்ணி டேர்ன் பண்ணும்போது டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ராங் சைட் ஃபேஸிங்கில் கிடைக்கும். அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டிச்சஸை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபோல்டிங்கோடைய எட்ஜ் பாயிண்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கர்வாக இருக்கிற ஏரியாவை நம்ம கர்வாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட் கிளாத்தை ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும், புல் பண்ணாதீங்க. அந்த கர்வான ஏரியாவில் டேர்ன் பண்ணும்போது ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணாலே நமக்கு ப்ராப்பர் கர்வ் ஸ்டிச்சஸ் கிடைக்கும்.
அந்த ஃபோல்டிங் உடைய எட்ஜ் பாயிண்டில் தான் நம்ம செகண்ட் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த மாதிரி பயாஸ் ஸ்டிச்சஸை நம்ம நெக்லைனில் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்லீவ்லேயுமே ஹெம்லைனில் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் மாட்டக்கூடாது. ஸோ லெஃப்ட் சைடில் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணுறன்ற பேரில் நம்ம அதை புல் பண்ணக்கூடாது, இழுத்துடக்கூடாது. ஸோ ப்ராப்பர் ஃபோல்டிங்கில் இருக்கும்போது கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கர்வான ஏரியாவில் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஃபோல்டிங், கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ப்ராப்பர் ஃபோல்ட் பண்ண பிறகு கர்வாக வர ஏரியாவை ஃபூட்டை லிஃப்ட் பண்ணியிருக்கேன், நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நீட் ஃபினிஷோட ஒரு பயாஸ் 0.5 inch வித்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இது ரைட் சைட். ஸோ ரைட் சைட் ஃபேஸிங்கில் நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வெளியில் விசிபிளாக தெரியும். இந்த ஸ்டிச்சஸும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பயாஸ். ஸோ இதே மாதிரி நமக்கு 0.5ல் ப்ராப்பராக கர்வாக வர வேண்டிய இடத்துல கர்வாக வந்து ஸ்டிச்